ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த கிளாஸில் பேட்டர்ன் ஸ்டிச்சோட டைப் 1 பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த இதில் திலகம் ஷேஃபை நீங்கள் வரைஞ்சி இதேமாரி கோடு நான் போட்டிருக்கேன்னு அதேமாரியே போட்டுக்கோங்க. ஓகேங்களா? சேம் சைஸ்லேயே போட்டுக்கோங்க. இப்போ இதை சுற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டுக்க போகிறோம். அந்த திலகம் ஷேஃப் இருக்குல்ல, அந்த ஷேஃபில் வந்து நம்ம செயின் ஸ்டிச் மட்டும் போட்டுக்க போகிறோம். அந்த ஷார்ப்னஸ் ஏரியாவில் கரெக்டாக அந்த ஷார்ப்பாக இருக்க மாரி பார்த்துக்கோங்க. இப்போ கரெக்டாக முடிக்க போகிறோம். இப்போ ஃபைனலாக எண்ணாட் போட்டுக்கலாம். இப்போ எண்ணாட் போட்டாச்சு. இப்போ இந்த கோடு போட்டிருக்கோம்ல வரிசையாக, பார்த்தீங்களா? ஃபுல்லாக இந்த கோடு போட்டிருக்கோம்ல, இந்த கோடில் ஃபஸ்ட்டு அந்த இருக்குல்ல அதில் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ செயின் போட்டுட்டு மேலேருந்து குத்தி இழுத்து கீழே ஒரு லாக்கு, பட்டன் ஹோல் ஸ்டிச் இருக்குல்ல, பட்டன் ஹோல் ஸ்டிச் இதுமாரி தான் நீங்கள் போட போகிறீங்க. இப்போ இழுத்து லாக்கு, இப்படி தான் எல்லாத்துலேயும் போட போகிறீங்க. ஃபைனலாக இந்த இடத்துல ஒரு எண்ணாட் போட்டுடணும். போட்டுட்டு இப்போ கீழே இருக்குல்ல ரெண்டாவது கோடு, இந்த ரெண்டாவது கோட்டில் திரும்பியும் பக்கத்தில் ஒரு செயின் போட்டுட்டு இப்போ இந்த ஃப்ரண்ட்டு போட்டோம்ல அதோட ஃப்ரண்ட் சைடு கொஞ்சம் முன்னாடி தள்ளி இழுத்து போட்டு லாக் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டாவது போடும்போது அதோட சென்டர் சென்டரில் போட்டு ஒரு லாக்கு. இதே தான் எல்லாத்துலேயுமே பண்ண போகிறீங்க. இது போட்டுட்டோம் அப்படின்னா ரெண்டாவது இது போட போகும்போது அதோட சென்டர் பகுதியாக பார்த்து நம்ம போட்டுக்க போகிறோம். ஒரு இது முடிக்கும் போதும் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா எண்ணாட் போட்டுக்க போகிறோம். உங்களுக்கு சம்டைம் அது வந்து இதாக விழல அப்படின்னா பக்கத்தில் ஒரு குட்டியாக செயின் லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணாட் போடுங்க. அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு அந்த ஸ்டிச்சு நிற்கும். இது போட்டோமா, மூணாவது நான் எப்படி போடுறேங்கிறதையும் நல்லா கவனிச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த கோட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எப்படி போடுறேங்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதேமாரி தான் எல்லா ஸ்டிச்லையும் நீங்கள் போட போகிறீங்க. இதுலேயே பேட்டர்ன் ஸ்டிச்லேயே இது வந்து டைப் 1 உங்களுக்கு. இதுலேயே டைப் 2வும் இருக்குது. ஓகேவா? அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை விட கொஞ்சம் ரொம்பலாம் இருக்காது, லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். நான் இது எப்படி போடுறேன்னு உங்களுக்கு புரியுதா? அந்த ஆல்ரெடி போட்டிருக்கோம்ல அந்த ஸ்டிச்சுக்கும் சென்டரில் நம்ம போட போகிறோம். இது இந்த ஸ்டிச்சை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கட் ஒர்க் மாதிரியும் தெரியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த தேன் கூடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த தேன் கூடு மாரியும் இருக்கும் அது பார்க்க கொஞ்சம்.
நம்ம நான் சொல்லியிருக்கேன்னா ஒரு இது முடிக்கும் போதும் கரெக்டாக எண்ணாட்டு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 3வது முடிச்சிட்டோமா? இப்போ 4வது இதில் நான் எப்படி போடுறேங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ தான் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் நிறையா கிளாஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் இதை கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்மளோட கிளாஸில் சேர விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எண்ணாட் போட்டுக்கிறோம். இப்போ ஃபைனலாக முடிக்க போகிறோம். நம்மளோட நேரத்தை ஒரு வீணான விஷயங்களை கழிக்காமல் யூஸ்ஃபுல்லான விஷயங்களுக்கு கழிங்க. லேடிஸ்க்கு வீட்டிலே நிறைய வேலை செய்கிற மாரி டைலரிங் கற்றுக்கோங்க, ஆரி கற்றுக்கோங்க, என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம இது ஃபைனலாக போட்டாச்சு. இந்த இதில் போட்டதுக்கப்புறம் எண்ணாட் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ ஒரு எண்ணாட்டு போட்டுக்கலாம். இப்போ ஃபைனலாக போட்டாச்சு. இப்போ இதுதான் உங்களுக்கு பேட்டர்ன் ஸ்டிச்சோட டைப் 1. ஓகேவா? இது நம்ம எப்படி போட்டணுங்கிறத பார்த்தாச்சு. இதை நம்ம எப்படி போட்டோம் அப்படின்னா, இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம இப்படி ஸ்டார்ட் பண்ணி ஒரு செயின் போட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுற மாதிரி போட்டோம். ஓகேவா? இதுதான் பேட்டர்ன் ஸ்டிச்சோட டைப் 1. ஓகேங்களா? இதே நம்ம எப்படி போகணுன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் ஸ்டிச் டைப் 2 நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் டிசைன் ஓனாகவே நீங்கள் டிசைன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.